ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி பொடி இட்லி எப்படி செய்யலான்னு தான் நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஒரு பானில் 3/4 கப்பு உளுந்தம்பருப்பு சேர்த்த பிறகு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு லேசாக வறுக்கணும். வறுத்த பிறகு அதில் ஒரு 10 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துடணும். அப்புறமா அது கூட கொஞ்சமாக நம்ம பெருங்காயத்தூள் போட்டுட்டு கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடணும். அது கொஞ்சம் நம்ம வறுத்த பொருள்லாம் கொஞ்சம் ஆறின பிறகு அது கூட பூண்டு, உப்பு சேர்த்து கிளறிட்டு மிக்சியில் ஜாரில் போட்டு பொடி பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கிடணும். இந்த பொடி நம்ம தோசைக்கு, இட்லி கூட வச்சு சாப்பிட்டுக்கிடலாம் இந்த பொடியை. அப்புறமா வெந்த இட்லி மேலே கொஞ்சம் நெய் விட்டுட்டு